உங்கள் குழந்தைகள் இந்த நிலையுடன் பிறக்கக்கூடாதல்லவா? பின்வரும் தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள். கிளெஃப்ட் லிப் என்ற நிலையுடன் பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்களுடைய மேல் இதழ்கள் முழுமையாக வளர்ச்சி அடைந்திருக்காது. இதனால் குழந்தைகள் தாய்ப்பால் அருந்துவதிலும் பேச ஆரம்பிப்பதிலும் சிரமப்படுவார்கள். நாட்போக்கில் மூக்கின் ஒளியுடனே பேசும் நிலை உருவாகிவிடும். இவர்கள் அருந்தும் தாய்ப்பாலானதோ மூக்கு வழியாக வடிந்து வெளியே வரும் நிலை ஏற்பட்டுவிடும். இதனால் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்பட்டு கடும் இன்னல்களுக்கு அவர்கள் ஆளாக வேண்டியது இருக்கும். குடும்பத்தில் ஒருவருக்கு ஏற்கனவே இந்நிலை இருந்தால் அவர்களின் குழந்தைகளுக்கு இது ஏற்படலாம். இருப்பினும் அந்த தாயானவள் தான் கர்ப்பம் தரித்திருக்கும் வேளையில் அவளுக்கு வைட்டமின் B9 சத்து குறைபாடு இருந்தால் சுமார் 4வது வாரத்தில் இணையும் முகத்தின் தசைகள் சரிவர இணையாமல் இந்நிலை உருவாகிவிடும். இதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? தினசரி ஒரு 600 mcg ஃபாலிக் ஆசிட் மாத்திரையினை உட்கொண்டாலே போதும். இதனை நீங்கள் கருவுறுதலுக்கு குறைந்தது 1 மாதத்திற்கு முன்பிலிருந்தே உட்கொள்ள ஆரம்பிக்க வேண்டும். அதே போல் புகைப்பழக்கம் தாய்க்கு மட்டுமல்ல, அருகில் இருக்கும் தந்தைக்கும் கூட இருத்தல் கூடாது. அப்புகையிலிருந்து வெளிப்படும் நிக்கோட்டின், கார்பன் மோனாக்சைடு, டார் போன்ற பல நச்சுத்தன்மை வாய்ந்த கெமிக்கல்கள் நஞ்சு கொடியினை தாண்டி கருவினை பாதித்துவிடும். இதற்கு ஏற்றாற் போல பல அறுவை சிகிச்சைகள் இருந்தாலும் இச்சிசுக்கள் தங்கள் இளம் பிராயத்தில் பல கேலி கிண்டல்களுக்கு ஆளாக வேண்டும். வருங்கால பெற்றோர்களே, இவை யாவினை உங்கள் கருத்தினில் நிறைத்திடுங்கள். நன்றி.